வரக்கூடிய 2026ஓட குரூப் 4 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். குரூப் 4க்கு எக்ஸாக்டாக we have only 6 months. I know அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Now there is two kind of aspirant. ஒன்று 6 month பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர் 6 month பிளானை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டவுட்டில் இருப்பீங்க. பட் இந்த வீடியோ ரெண்டுத்துக்கான வீடியோவும் இல்லை. ஃப்ரெஷராக இருக்கலாம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் இந்த 6 month பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் செய்கிறது இருக்குது, அதை பற்றின வீடியோ தான் இது. டிஸ்க்ளைமர், 6 month பிளானை பற்றின வீடியோ இல்லை இது. யார் வேணாலும் 6 month 3 month இல்லை 2 month பிளான்ட்டு என்ன பண்ணாலும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு பேஸாக இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். பிஃபோர் கெட் இன் டு த வீடியோ, Zone 6ஓட 6 month டெஸ்ட்டை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். லைக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறது அப்படின்ட்டு டவுட்டில் இருக்கவங்களுக்காக தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் டெய்லி டெஸ்ட் சீரீஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது ஒரு 3 month பண்ணியிருந்தோம். பட் இன்னும் 6 month தான் இருக்கனால இந்த மாதிரி கவர் பண்ணால் இன்னும் லேட் ஆகுன்ற ஒரே ரீசனுக்காக 6 monthக்கு சேர்த்து எவ்ரி சண்டே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர் PDF அண்ட் சாஃப்ட் காப்பி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யூ கெட் த ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன் யோர் வாட்ஸ்அப் DM. அண்ட் இப்போது நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் வீடியோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ திஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்கள் என்ன எக்ஸாம் வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் வாண்ட் டு நோ திஸ் 3 things. Don't follow too many sources. Second thing, revision is most important than covering the syllabus. Third thing, consistencies matter more than motivation. அங்கே தான் நிறைய பேர் லேக் ஆகுவீங்க. பட் how to be consistent ன்ட்டு சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு 6 month இருக்குன்னு பிளான் பண்ணியிருப்போம். பட் ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம 6 monthன்னு சொல்லவே கூடாது. 4 to 5 தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைமாக இருக்கணுமே. அண்ட் லாஸ்ட் நவம்பர் மந்த் PYQ டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் அலாங் வித் தேட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் இம்பார்ட்டண்ட். அண்ட் நிறைய பேர் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதே தப்பாக தான் பண்ணுறாங்க. லெட்ஸ் டேக், இப்போ நீங்கள் ஒரு 10 questions அட்டென்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினோட ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பீங்க. அண்ட் தெரியாத கொஸ்டினோட ஆன்சர் ஒரு கெஸ்ட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்க. இப்போது ப்ராப்பராக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கொஸ்டின்லாம் தப்புன்றதை செக் பண்ணுவாங்க. அண்ட் தப்பான கொஸ்டினுக்கு எது ரைட் ஆன்சர், அது என்ன ஃபார்மெட்டில் இருந்தது, பாசிபிள் வே ஆஃப் அனதர் கொஸ்டின், அண்ட் இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்குமா, இல்லை இதை ஒமிட் பண்ணிட்டுமா, இல்லை மிஸ் பண்ணிட்டுமான்னு செக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணணுன்னா இந்த வேலை தான் பண்ணணும். ஒன் மோர் திங், சிலபஸ் அனாலிசிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போவே கரண்ட்டாக யூடியூப்பில் நிறைய சேனலில் இதை பற்றி வீடியோஸும் போட்டிருக்காங்க. நான் கூட ஒரு 2-3 வீடியோஸ் அனலைஸ் பண்ணியிருக்கேன் while ஸ்டார்டிங் மை ப்ரிப்பரேஷன். இப்போவும் மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் அப்லோட் ஆகியிருந்திருக்கலாம். பட் TNPSC ஆஸ்பிரண்ட்டாக தெரியும், லாங்குவேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், GS அண்ட் ஆப்டிடியூட். இது 3மே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 3 சப்ஜெக்டும். ஓரளவுக்கு பேசிக்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நம்மளோட ப்ரிப்ரேஷன் பிளானை எப்படி செட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன், வீக்லி ப்ரிப்பரேஷன் அண்ட் மந்த்லி ப்ரிப்பரேஷன், அண்ட் இந்த ஃபைனல் 6 monthோட ப்ரிப்பரேஷன். டே ப்ரிப்பரேஷன் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வீக்லி ப்ரிப்பரேஷன் நம்மளோட டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் மந்த்லி ப்ரிப்பரேஷன் நம்மளோட கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே பிளானை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப அட்வான்ஸாக இல்லாமல், லைக் நான் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஒரு 8 o'clock எழுந்துக்கிறேன், 2 hours தான் படிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன்னா வந்துட்டு எடுத்தோடனே 4:30க்கு எழுந்துக்கணும், நாளைக்கு இனிமேல் வர டேஸ்லலாம் ஒரு 8 hours படிக்கணும், 12 hours படிக்கணும், அண்ட் நோ ஸ்க்ரோலிங், இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு ஓவராக ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூலை போடவே கூடாது. ஸோ இப்போ நான் 8 o'clock எழுந்திருக்கேன்னா நாளைக்கு ஒரு 6 o'clock எழுந்திருக்கணும். இதுதான் என்னோட பிளானில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். TNPSC ஆஸ்பிரண்ட்டாக டே ஷெட்யூலில் எப்படி போடணும்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்லி என்னோட டேல நான் இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன், பாலிட்டி ஆர்டிக்கலை பார்க்கணும், அண்ட் தேர்ட் திருக்குறளை கவர் பண்ணலான்னு இருக்கேன், அண்ட் ஃபோர்த் டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மை டைம் அண்ட் ஆப்டிடியூட். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணிவிட்டு அது அலாங் வித் தட் ஒரு லாங்குவேஜ், ஒரு GS, ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அது கூட சேர்த்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அண்ட் வீக்லி டார்கெட்டும் நம்ம அது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் இந்த வீக்கில் நான் இது முடிப்பேன், 1 monthல 4 weeks இருக்குது. ஸோ இந்த 4 weeksக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணுன்னு ஒரு மினிமம் எஃபர்ட்ஸ் போட்டு வீக் பிளான் அண்ட் மந்த்லி கோல் அண்ட் 6 month கோல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க.
வீக்லி டார்கெட் போடும்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சிலபஸ்ல எதனா ஒரு டாபிக் இதை வந்துட்டு இந்த வீக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ்ல ஒன்று, ஜிஎஸ்ல ஒன்று, ஆப்டிடியூட்ல ஒரு டாபிக் அந்த மாதிரி எதனா எடுத்து இந்த வீக்குள்ள அதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஐ திங்க் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த சேனல் நேம் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் VRZ2 சம்திங் அவங்க தான் நினைக்கிறேன். மந்த்லி எனக்கு தெரியல, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மந்த்லி ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க வந்துட்டு இந்த மந்த்ல என்னெல்லாம் கவர் பண்ண போறோன்னு ஒரு டைம் டேபிள் ஆட்டும் அவங்க ஹேண்ட் ரிட்டன்ல எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். லைக் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்றோம் அண்ட் எதெல்லாம் படிச்சிருக்கோம், இன்னும் பெண்டிங் என்னெல்லாம் இருக்குன்ட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு அதுல ஒரு ஐடியா கிடைக்கும். மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அண்ட் எதுல நம்மளுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கு, நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் எதெல்லாம் எந்த பார்ட்ல நம்மளுக்கு கொஞ்சம் ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்மளால கவர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி, how many hours you should study? Just command it, okay? அதுக்கு முன்னாடி I just want to tell you one thing. Focused 2 hours is better than distracted 12 hours. அப்படின்னா இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். லைக் ஃபோக்கஸ்டாக படிக்கிற ஒரு 2 மணி நேரமே 12 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷனோட லைக் ஃபோன் பார்த்துக்கிட்டு ரூமில் உட்காந்துட்டு வெளியே போகிற சீரியல்ஸை கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட உட்காந்து 2 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் உட்காந்து அண்ட் எந்த ஒரு சரௌண்டிங் நாய்ஸும் இல்லாமல், லைக் சரௌண்டிங் நாய்ஸ் மட்டுமே ஒரு ப்ரிப்பரேஷனோட டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ க்ரௌடில் வேணும்னாலும் படிக்கணும்னு நினச்சோன்னா படிச்சிடலாம். பட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு சவுண்ட்ஸ் இருந்தாலுமே டெரஸில் உட்காந்து படிக்கும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக ஃபீல் ஆகும். சில பேருக்கு வந்துட்டு டிவி முன்னாடியே இல்லை ஃபோன் யாருன்னா பக்கத்தில் பார்த்துட்டே இருந்தாலுமே அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அவங்களால வச்சு படிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி பர்சன்னா எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் ஒரு ரூமில் உட்காந்து செப்பரேட்டாக படிக்கணும்னு நினைப்பாங்க. லைக் உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டடிங் ஏரியாவை செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்காக பிளான், ஷெட்யூல், டே பிளான், வீக் பிளான், மந்த்லி பிளான்ன்ட்டு நிறைய பேர் நிறைய யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் எல்லாருக்குமே காமனாக ஒரு டைம் டேபிள் செட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது. வை? பிகாஸ் நம்ம வந்துட்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒர்க் போயிட்டு வர மென் அண்ட் உமன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, வாட் எவர். ஸோ டைம் டேபிள்ன்ட்டு ஒரு ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டேபிளாக மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. சப்போஸ் அதெல்லாம் எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா எப்படியோ ஒரு வீடியோ 2 வீடியோவோட முடிக்க மாட்டீங்க. லைக் ஒரு 4-5 வீடியோ பார்ப்பீங்க. எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. காமனாக உங்கள் லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்காக நீங்களே ஒரு பிளானை ரெடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண அண்ட் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு டவுட்டில் இருந்தீங்கன்னா, லைக் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் எங்கே அட்டென்ட் பண்ணுறதுன்னு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த 6 மந்த் டெஸ்ட் சீரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.